வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அவர் எகிரும் போதும் காரில் அடிப்படும் போதும் அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? அந்த டைமில் ஆக்சுவலாக நான் பர்சனலாக அவருடைய ப்ரெசன்ஸில் இல்லை. அவர் வந்து காலில் வந்து ஒரு பேண்டேஜ் நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டு அந்த லிகமெண்ட் இன்ஸ்டபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதை பண்ணிவிட்டு அந்த பெயினோட வந்து தான் வந்து ஹீ பர்ஃபார்ம்டு தி பேலன்ஸ் ஸ்டன்ஸ். அவர் கூட காரில் ட்ராவல் பண்ணாலே வந்து நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவார். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆஸ் அன் ஆர்த்தோபெடிக் டாக்டர் வி ஆல்வேஸ் டூ இட். பட் ஏறினோடனே ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவார். யாராக இருந்தாலும் சரி, டிரைவரையும் வந்து சீட் பெல்ட் போட்டு விட்டு ரோடை பார்த்து விட்டு போனை வந்து ஹோல்டரில் வச்சுக்கோ, நீ வந்து கையில் இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். அதுவும் ஃபேன்ஸுக்கு வந்து ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த பயம் வந்து அவருக்கு எப்பயுமே உண்டு. எங்கிட்டையுமே நிறைய வாட்டி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு காலுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி பிரேஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, வெளியில் போட்டுக்கிற மாதிரி வேணாம், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து he has asked me. But it is a very difficult profession, I would say. It is not easy to do what people do today. Not only Mr. Ajit Kumar, anybody in the film industry ஒரு சிச்சுவேஷனில் அங்கே இருக்கும்போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து மறுபடியும் அதே ஸ்டண்ட்டை திரும்பி பண்ணுறாங்க. தே ட்ரை டு அச்சீவ் பர்ஃபெக்ஷன். வெரி ஈஸி ஃபார் பீப்புள் டு சே, வெளியில் வந்து படத்தை பார்த்துட்டு இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், டாக்டர் கிண்டல் பண்ணுற மாதிரி தான், இந்த சர்ஜரி இப்படி பண்ணியிருக்கலாம், இதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த செகண்டில் அந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து when we are holding the knife and we are operating, it is a very big challenge, responsibility what we take. அதே மாதிரி தான் அவங்களும் their profession is also equally difficult. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் பண்ணும்பொழுது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய அது நடக்குது. அதுக்கான பின்விளைவுகளை வந்து அவங்க தான் வந்து சந்திக்கிறாங்க. பட் ஸ்டில் தே கம் பேக். சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்கள் கிட்ட இப்போ இருக்க அவேர்னஸ், எந்தெந்த விஷயத்தில் அவேர்னஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பைக்கில் போகும்பொழுது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கேரி ஒரு சின்ன கார்டில் ஏதோ ஒரு எழுதி லேமினேட் கூட பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இப்போ சக்கரை வியாதி இருக்கலாம், பிபி இருக்கலாம், இல்லை மாத்திரை அலர்ஜி ஏதாவது இருக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வரலாம் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை அவங்க எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அது யார் என்னன்னு தெரியறதில்ல. ஏற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றுன்னு சொல்லி ஏற்றி போயிடுறாங்க. ஸோ போயிட்டு அங்கே போய் டாக்டர்ஸ் பார்க்கும்பொழுது, இல்லை அவங்க உறவினர் ரீச் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணணும் வரும்போது இந்த மாதிரியான சின்ன இன்ஃபர்மேஷன் வில் ஹெல்ப் அஸ் ட்ரீட் தெம் பெட்டர். மருத்துவ செலவுகள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு வந்து அவங்க வந்து தே ஹாவ் டு மெடிக்கலி இன்ஷூர் தெம் செல்ஸ். இப்போது கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு இருக்குது. அது வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படின்னா, அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த காப்பீட்டு திட்டம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால், இல்லை சார் இனிமேல் தான் அப்ளை பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்லேயே இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை போய் அவங்க முன்கூட்டியே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த டைமில் இதுவாகாது. அதே மாதிரி வந்து இன்னுயிர் காப்போம் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து தேவ் லான்ச்ட் அ ஸ்கீம். அது டிசம்பரில் லான்ச் பண்ணாங்க. அது வந்து பேசிக்கலி கவர்ஸ் எமர்ஜென்சி கேர் அப் டு 1 lakh, நாட் ஓன்லி ஃப்ரம் பீப்புள் இன் த ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டில் இல்லாமல் வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கும் வந்து அந்த கவர் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சி ஸ்டெபிலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கு வந்து அப் டு 1 lakh வரைக்கும் ஒரு இது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவைல் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அவைல் பண்ணிக்கலாம். க்ளோஸ் டு அபவுட் 600 ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அப் டு 81 ப்ரொசீஜர்ஸ் அதை வந்து டிஃபைன் பண்ணி அதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் இருந்ததுன்னா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும்.